ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக அருமையான ஐயா பிரான்சிஸ் ராஜ் அவருடைய அந்த மரணத்தின் நிமித்தம் துக்கத்தோடு இருக்கிற குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் அருமையான ஐயாவை நினைவு கூறும்படி நிறைய விசேஷங்கள், நிறைய சங்கதிகளை நம்முடைய மனசில் தேவன் விதைச்சிருக்கிறார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சங்கீதம் 73 நாம் வாசிக்கிறது போல, நீர் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்ற அந்த வாக்கின்படி அருமையான தகப்பனாரை ஆண்டவர் தம்முடைய ஆலோசனையின்படி நடத்தி, அவருடைய விருப்பத்தின்படி இல்லை, ஐயாவுடைய விருப்பத்தின்படி அல்ல, தனிப்பட்ட விருப்பத்தின்படி அல்ல, தேவனுடைய மகத்தான தம்முடைய ஆலோசனையின்படி அவரை நடத்தி மகிமையில ஏற்றுக்கொண்டார். ஸோ தகப்பனாரை குறித்த அற்புதமான விசேஷங்களை, சங்கதிகளை, சாட்சிகளை அருமையான புள்ள ஜார்ஜ் மூலமாக தெரிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். ஸோ அந்த நாட்களில் நாங்கள் இல்லை, இந்த ஸ்தோத்திர கூட்டத்திலையும் நாங்கள் தவிர்க்க முடியாத காரணங்களால் இருக்க முடியல, காரைக்குடியில் இருக்கணும். ஆனால் தேவன் செய்த அந்த மகத்தான தகப்பனுடைய லைஃப்பில் தேவன் செய்த மகத்தான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். ஜார்ஜ் மூலமாக நான் கேள்விப்பட்டேன், அந்த அடக்க ஆராதனையில் அதில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் அப்பாவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இந்த சொசைட்டியில் பெனிட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்பாவோட வால்யூம் என்னங்கிறது அந்த அடக்க ஆராதனையில தான் தெரிய வந்துச்சு. அந்த அளவு அந்த பகுதியில் நடந்து சுவிசேஷம் சொல்லாத இடமே இல்லைங்கிற அளவுக்கு இந்த தகப்பனார் ராஜ்யத்துக்காக ஓடி இருக்கிறார். ஓடி தன்னுடைய ஓட்டத்தை மகிமையான விதத்தில் நிறைவு செய்ய ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறார். அதுக்காக டாடிக்கு ஸ்தோத்திரம். அந்த இயலாமையின் நடுவுலையும் அவங்க தொடர்ந்து ஓடி தன்னை தயார்படுத்தி தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் இந்த ஸ்தோத்திர கூட்டத்துக்கான ஒரு செய்தியை சொல்லும்படி நான் என்னோட பைபிளை வாசிச்சுட்டு இருந்தப்போ, அந்த சங்கீதம் 18 தாவீது தன்னோட லைஃபை குறித்து சொல்லிட்டு கடைசியாக 50வது வசனம் அதை தான் உங்களுக்கு சொல்ல சொல்லி ஆண்டவர் உணர்த்துறார். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். ஸோ அருமையான பிரான்சிஸ் ஐயா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாசர், அவருக்கு ஆண்டவர் தம்முடைய மகத்தான ரட்சிப்பை காண்பித்தார், அளித்தார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அதனால அவருடைய சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். அதனால ஜார்ஜும் சரி, உங்க சந்ததியும் சரி, மகள் அனிதா, உங்க ஜெனரேஷன், ஆண்டவர் இந்த சந்ததிக்கு மகத்தான கிருபை, அதாவது சதா காலமும் கிருபை செய்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், பிள்ளைங்க லைஃப்ல ஏன் இவ்வளவு கிரேஸ் அப்படின்னா பாப்பனுடைய ரேஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்க அப்பாவுடைய ரேஸ் ரொம்ப ஜெனியூனா க்ளோரியஸா முடிச்சதுனால அதனுடைய இம்பாக்ட் அந்த கிரேஸ் உங்க மேல அமர்றத வருகிற நாட்கள்ல உங்க ஜெனரேஷன்ஸ்ல நீங்க பார்ப்பீங்க. ஏன் இந்த கிரேஸ்னா, பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபாதர்ஸ் ரேஸ். உங்க அப்பா ஓடின ஓட்டம் அப்படி. அதனால சந்ததிகள் மேல இப்படி ஒரு கிருபை ஆண்டவர் அள்ளி தெளிக்க போறாரு. இன்னொரு வார்த்தை எனக்கு ஆண்டவர் சொல்லும்படி எனக்கு ஏற்கனவே பல நாட்களாக என்னோட தியானத்துல வர்ற வார்த்தை, தாவீதுக்கு ஆண்டவர் திறந்த வாசல் தாவீதுனுடைய சந்ததிக்கும் திறந்தே இருந்துச்சு. அந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு அந்த பகுதியில் ஆண்டவர் திறந்த வாசல் உங்களுக்கும் திறந்தே இருக்கு, உங்க தலைமுறைகளுக்கும் திறந்தே இருக்கு. விதைச்சது அப்பா, அறுக்கிறது நீங்க என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு ஆண்டவர் உங்க மினிஸ்ட்ரியில மகிமைப்படுவார். அந்த கிருபையை கொண்டாடுற நேரத்துல எல்லாம் நீங்க மனசுல ஒண்ணு நினைச்சுக்கங்க, பிகாஸ் ஆஃப் அவர் ஃபாதர்ஸ் ரேஸ். நல்ல போராட்டத்தை போராடி அருமையான நியமிக்கப்பட்ட பாதையில ஓடி முடிச்சு விதைக்க வேண்டியதெல்லாம் விதைச்சு மகிமைக்குள்ள அப்பா பிரவேசிச்சிருக்கிறாங்க. இனி உங்க பீரியட்ல அப்பா மூலமா எழும்பின ஊழியக்காரங்க ஊழியக்காரிங்க மூலமா
சந்ததிகள் மூலமா ஆண்டவர் ஒரு பலத்த அறுவடை வச்சிருக்கிறாரு. அந்த சங்கீதம் 18ல 50வது வசனம் தான், தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை அளிக்கிறார். இந்த வார்த்தையை சொல்லி இந்த ஸ்தோத்திர கூட்டத்துல குடும்பத்தார் யாவரையும் சபையார் யாவரையும் நாங்க ஆறுதல் படுத்துகிறோம். மோசையோடு இருந்த தேவன் ஜாஷுவாவோடு இருந்ததை போல அப்பா கால் மிதிக்கிற எவ்விடத்தையும், ஆமா, அந்த பகுதியில் ஓடி ஓடி அப்பா கால் மிதிச்ச எல்லா இடத்தையும் நீங்க சுதந்திரிப்பீங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட லேட்டர் குளோரிய, ஒரு பின்னண மகிமையை இந்த தரிசனத்துல வச்சிருக்கிறாருன்னு சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லி நான் உங்களை ஆறுதல் படுத்துறேன். இந்த ஊழியத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய நாமம் பலமாய் மகிமைப்படுவதாக. God bless you. Praise the Lord. Praise the Lord.